கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித யோசேப்பினுடைய திருவிழா வாழ்த்துக்களை உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்கிறோம். புனித யோசேப்பினுடைய பாதத்தருகில் அமர்ந்து அவருடைய அதிசயமிக்க குணங்களை, விசுவாசத்தை, எளிய வாழ்வு முறையை இன்று நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர், விசுவாசம் நிறைந்த ஒரு தகப்பன், கடவுளின் மகனை சிறப்பாக வழிநடத்த கடவுள் தேர்ந்து கொண்ட ஒரு சிறப்பான கருவி அவர். ஆண்டவருடைய விஷயங்களை சாதாரண மனிதன் புரிந்து கொள்ள முடிவதில்லை. தன் வாழ்க்கையில் நடைபெறுகின்ற பல்வேறு விஷயங்கள் யதார்த்தமாக நடைபெறிடும், அதிசயமிக்க செயலாக அது நடைபெறுகின்ற போது, அதுவும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு செயலாக நடைபெறுகின்ற போது ஒன்றும் புரியாமல் திகைத்து போகிறோம். ஏன் இது என்று கேள்வி கேட்கிறோம். எனக்கு மட்டும் ஏன் என்று கேள்வி கேட்கிறோம். அவசரப்படுகிறோம், கவலை உறுகிறோம். ஆய்ந்து ஆராய்ந்து யோசிக்கக்கூடிய மனத்தெம்பு இல்லாமல் இருந்து விடுகிறோம். ஆண்டவருடைய பாதத்தருகில் நாமும் இன்றைய நாளிலே வாழ அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு அருளப்பட்ட பொழுது ஏராளமான விஷயங்கள் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய மனைவி கருவுற்றிருக்கிறார். இந்த நிகழ்வு ஒரு சாதாரண மனிதனுடைய, யூதனுடைய வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் விசுவாசத்தோடு கடவுளுடைய தெளிவுக்காக காத்திருப்பது என்பதுதான் இந்த புனித யோசேப்பிடமிருந்து இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தன் மகனை கொல்லுவதற்காக அரசன் திடுகிறான். ஏன்? கடவுளுடைய தெளிவுக்காக விசுவாசத்தோடு காத்திருக்கிறார். தன்னுடைய பிள்ளையை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓட வேண்டும். ஏன்? எதற்காக? புரியவில்லை. விசுவாசத்தோடு காத்திருக்கிறார். தெளிவு பிறக்கிறது. தன்னுடைய வாழ்வில் மீண்டும் நாசரேத்திற்கு வருகிறார். பெத்லகேமுக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது அவரால் அங்கே செல்ல முடியவில்லை. ஏனென்றால் வேறொரு அரசன் வாழ்கிறான். மீண்டும் கனவில் எச்சரிக்கப்படுகிறார். நாசரேத்திற்கு செல்கிறார். தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிகழ்வுகளிலுமே புரியாத புதிர், புரிந்து கொள்ள முடியாத நிகழ்வுகள், புரிந்து கொள்ள முடியாத மனிதர்கள், புரிந்து கொள்ள முடியாத மனிதர்கள் வந்து குறுக்கிடுகிறார்கள். புரிந்து கொள்ள முடியாத ஒவ்வொரு நிகழ்வுகளும் புதிராகவே இருக்கிறது வாழ்க்கை முழுவதும். இருப்பினும் விசுவாசத்தோடு காத்திருக்கிறார். ஜெபத்தில் நிறைந்து விசுவாசத்தோடு காத்திருத்தல் ஒரு சிறந்த கிறிஸ்தவனுக்கு இதைவிட பெரிய எடுத்துக்காட்டான வாழ்வு முறை வெறுதும் இருக்க முடியாது. தன் வாழ்க்கையில் நடைபெறுகின்ற எல்லா விஷயங்களிலும் ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் கடவுளின் தெளிவுக்காக காத்திருத்தல், இந்த ஒரு அற்புதமான குணத்தை இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொள்வோம். புனித யோசேப்பே, உம்மை போல நாங்கள் வாழ வரம் தாரும். உம்மை போல எளிய மக்கள் நாங்கள், சாதாரண விசுவாசம் கொண்டவர்கள், எளிய விசுவாசம் கொண்டவர்கள். எவ்வாறு நீர் உன்னுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற எல்லா விஷயங்களையும் காத்திருந்து தெளிவு பெற்றீரோ, அந்த ஒரு பக்குவத்தை எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து தாரும் என்று ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையை உம்மை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் வரலாற்றில்
இப்படி உட்பட்ட ஒரு மனிதரை தந்தீரே ஆண்டவரே. விசுவாசத்தோடு கடவுளுடைய தெளிவுக்காக காத்திருக்கின்ற ஒரு அற்புதமான வாழ்க்கை முறையை யோசேப்புக்கு தந்தீரே. அவரை போல நாங்களும் வாழவும், எங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகின்ற எல்லா விஷயங்களிலும் கடவுள் துணையிருக்கிறார், கடவுளுடைய கரம் இருக்கிறது என்பதை தெளிவாக உணர எங்களுக்கு வரம் தாரும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.